நிறைய பேருக்கு 2 லட்சம் வலிக்கு குறைவான பட்ஜெட்ல ஒரு பிரீமியமான கார் வாங்கணும்னு ஆசை. பெரும்பாலும் இந்த பட்ஜெட்ல உள்ள காருக்கெல்லாம் நம்ம ஆசைப்படுற ஃபீச்சர்ஸ், டிசைன், என்ஜின் ஏதாவது ஒரு குறை இருக்கும் இல்லையா? டிசைன் அழகா இருந்தா காருடைய ஹேண்டலிங் சரி இருக்காது. ஹேண்டலிங் நல்லா இருந்தா காருடைய இன்டீரியர் அழகா இருக்காது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு குறை இருக்கும் இல்லையா? ஆனா இன்னைக்கு நான் ரிவ்யூ பண்ண போற காருக்கு இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? அதுதான் guys Chery Tiggo 8 Pro. வீடியோவை கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இன்னும் ஃபாலோ பண்ணலையோ தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணிருங்க. அப்பதான் நான் ஃபியூச்சர்ல பெட்டர் கண்டென்ட் செய்ய முடியும். இந்த செரி பிராண்ட் மேல நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு நான் ஒன்னு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். பெரும்பாலும் காமிக்கஸ பாத்தீங்கன்னா அவங்களுடைய பிராண்டையோ இல்ல மாடலையோ மலேசியால முதல் முறை இன்ட்ரோடியூஸ் பண்றப்ப சிபியூ யூனிட் தான் கொண்டு வருவாங்க. ஆனா செரி அவங்களுடைய ஒமோடா 5யும் இந்த டிகோ 8 ப்ரோவையும் மலேசியால முதல் முறை இன்ட்ரோடியூஸ் பண்றப்பயே சிகேடி மாடலா தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதாவது மலேசியாலேயே லோக்கலா அசெம்பிள் பண்ணிருந்தாங்க. அவங்களுடைய பிராண்ட் மேல எவ்வளவு கான்பிடென்டா இருந்தா முதல் காரை இன்ட்ரோடியூஸ் பண்ற சிகேடியா இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு ஃபுல் சைஸ் டி செக்மென்ட் எஸ்யூவி. டைமென்ஷன்ல பெருசா இருந்தாலும் இந்த காருடைய டிசைன் மத்த கார் மாதிரி பல்கியா இருந்துடக்கூடாதுன்னு இந்த காருடைய டிசைனுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. ஆடி, மெர்சிடிஸ், லெக்ஸஸ் இந்த 3 பிராண்டும் சேர்ந்து ஒரு காரை தயாரிச்சாங்கன்னா அது இப்படிதாங்க இருக்கும். ஏன்னா சில நேரத்துல இந்த காரை பார்க்க மெர்சிடிஸ் மாதிரியும், சில நேரங்கள்ல லெக்ஸஸ் மாதிரியும், சில நேரங்கள்ல ஆடி மாதிரி தான் இருக்கு. ஃபுல் எல்இடி ஹெட்லைட்ஸ் அண்ட் டெயில் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம காரை லாக் பண்றப்பயோ இல்ல அன்லாக் பண்றப்பயோ அதோடைய அனிமேஷன் ரொம்பவே அழகா இருக்கு. இந்த காருடைய கிரில்ல கேலக்ஸி அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஏன்னா வெயில் படுறப்ப அது நட்சத்திரம் மாதிரி ஷைன் பண்றதுனால. இந்த டிகோ 8 ப்ரோவோட டிசைனுக்கு எவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த காருடைய தேர்ட் பிரேக் லைட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க. ஏன்னா இந்த தேர்ட் பிரேக் லைட்டை பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு சின்ன பார் மாதிரி இல்லாம டி ஷேப் டிசைன்ல கொடுத்திருக்காங்க. டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டிகோ. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. மத்த பிராண்ட் மாதிரி ஃபேக்கான எக்ஸாஸ்ட் டிப் கொடுக்காம இந்த கார்ல குவாட் எக்ஸாஸ்ட் கொடுத்திருக்காங்க. பின்னாடி இருந்து பார்க்கிறதுக்கு ரொம்பவே ஸ்பாட்டியா இருக்கு. இது ஒரு எஸ்யூவின்றதுனால சைட் ஸ்டெப்ஸோட வருது. ஆனா இவங்க அதை ஹைட் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம டோரை ஓபன் பண்ணும் போதோ இல்ல க்ளோஸ் பண்ணும் போதும் தான் இந்த சைட் ஸ்டெப்ஸ் வெளியில வரும். இந்த காருடைய இன்டீரியர் தான் இந்த காருடைய செல்லிங் பாயிண்ட். நம்ம காருடைய கதவை திறந்த உடனே நம்மளுக்கு வாவ் திஸ் இஸ் மை கார் அப்படின்ற ஒரு ஃபீல் கண்டிப்பா வரும். இந்த காருடைய பிரவுன் லெதரை பார்க்கிறதுக்கு ரொம்பவே பிரீமியமா இருக்கு. சீட்ஸ்ல மட்டும் இல்லாம டேஷ்போர்ட்ல, டோர் ட்ரீம்ல, ஹேண்ட் ரெஸ்ட்ல எல்லா இடத்துலயும் இந்த பிரவுன் லெதர் ரேப் பண்ணிருக்காங்க. பார்க்கிறதுக்கு வேற லெவல் கைஸ், வேற லெவல். இந்த பிரவுன் லெதர் தான் இவ்வளோ பிரீமியமா இருக்குன்னு ஃபீல் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே இந்த சூப்பர் கிளியர் 24 இன்ச் ஸ்கிரீன் இந்த காருடைய பிரீமியமை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகுது. இந்த ஸ்கிரீன் 3 தீமோட வருது. இந்த ஸ்பீடோமீட்டரை உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். இந்த கார்ல 8 சோனி ஸ்பீக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க. இது வழியா டி ராஜேந்தர் பாட்டு கேட்கறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு. இது ஒரு 2 லிட்டர் 4 சிலிண்டர் டர்போ என்ஜின். ப்ரொடியூஸ் 256 ஹார்ஸ் பவர் மற்றும் 390 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க். ஃப்ரண்ட் வீல் டிரைவ் 7 ஸ்பீட் வெட் டிஎஸ்ஜி கியர் பாக்ஸ். இந்த கார் 3 மோட் டிரைவிங் சிஸ்டமோட வருது. எக்கோ, நார்மல் அண்ட் ஸ்பாட்ஸ். நான் ஒரு வாரமா கார் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் எக்கோ மோட்ல தான் இருக்கேன். ஸ்டில் பெட்ரோல் கன்சப்ஷன் கொஞ்சம் ஹைன்னு தான் சொல்லுவேன். ஸ்பாட் மோட்ல போட்டீங்கன்னா இந்த காரோடைய கேரக்டரை சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அதோடைய 2.0 என்ஜினுக்கு இந்த கார் உண்மையிலே சொல்றேன் guys, இட்ஸ் ரியலி பவர்ஃபுல். இது டிஎஸ்ஜி கியர் பாக்ஸா இருந்தாலும் பிஹேவ் பண்றது ஆட்டோமேட்டிக் மாதிரி தான் இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா ஷிஃப்ட் பண்றப்ப கொஞ்சம் கூட ஃபீலே பண்ணல. ஈவன் 1 to 2 இல்ல 2 to 3 ஷிஃப்ட் பண்றப்ப கூட ஃபீலே பண்ணல. டிஎஸ்ஜி கியர் பாக்ஸ் யூஸ் பண்றவங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு. உண்மையிலே ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. இந்த காரை சைனீஸ் நியூ இயர் டைம் நான் இப்போ வரைக்கும் எடுத்துட்டு போயிருந்தேன். ஃபேமிலியோட போயிருந்தேன். ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஒரு ரைடு தான் கைஸ் சொல்லணும். ஈவன் மை ஒய்ஃப் அண்ட் டாட்டர் சொன்னாங்க இந்த கார் என்னுடைய Volkswagen Passat விட இன்னும் கம்ஃபர்டபுளா இருக்கு, இன்னும் பெட்டரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எஸ்பெஷலி இந்த காருடைய சவுண்ட் ப்ரூஃபிங் கைஸ் உண்மையிலேயே குவைட்டான ஒரு கேபின் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த காருடைய விண்டோ 2 லேயர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. இது யூஸ்வலி பிரீமியமான கார், அதாவது 400-500,000 ரிங்கெட் காருக்கு தான்
யூஸ்வலி கொடுப்பாங்க. பட் செரி இந்த காருக்கே கொடுத்துருக்காங்க. இந்த கார் ஃபுல் அடாஸ் ஃபீச்சர்ஸோட வருது. லேன் கீப் அசிஸ்ட், பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங், எமர்ஜென்சி பிரேக்கிங், நீங்க என்ன ஃபீச்சர்ஸ் எதிர்பார்க்குறீங்களோ அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த கார்ல இருக்கு. ஆனா செரி 9 ஏர்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வேற எந்த பிராண்ட்லயும் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி ஈப்போக்கு டிரைவ் பண்ணி போயிட்டு இருந்தேன். சைனீஸ் நியூ இயர் டைம். ஆஃப்கோர்ஸ் ரொம்ப டிராஃபிக்காக இருந்தது. நான் இந்த காருடைய ஐசிசி, அதாவது இன்டெலிஜென்ட் க்ரூஸ் கண்ட்ரோல், இதை யூஸ் பண்ணி தான் போயிட்டு இருந்தேன். ஸோ அந்த ஜாம் எனக்கு ஒரு ப்ராப்ளமா தெரியல. ஏன்னா இந்த கார் அதுவாக டிரைவ் பண்ணி போயிட்டு இருந்துச்சு. நான் ஒன்றுமே செய்யலை. ரிலாக்ஸாக என் டாட்டரோடையும் ஒய்ஃபோடையும் பேசிட்டே வந்தேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் ஆஃப்கோர்ஸ் நம்ம எப்போதும் யூஸ் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி ரொம்ப டிராஃபிக்கான 6 hours 7 hours டிரைவ் போயிட்டு இருக்கிறப்ப இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ இதுதான் guys இந்த காருடைய ஒரு குட்டி ரிவ்யூ. என்னை பொறுத்த வரைக்கும் 1,60,000 வெள்ளிக்கு வேற எந்த பிராண்டும் இந்த மாதிரி ஒரு கார் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு கிடைக்கவும் கிடைக்காது. ஏன் மேல நம்பிக்கை இல்லைன்னா இந்த காரை நீங்க போய் டெஸ்ட் டிரைவ் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா மெர்சிடிஸ் ஷோரூம் போயிட்டு அங்க உள்ள GLC, அதாவது 300,000 பிளஸ்ல உள்ள காரை டெஸ்ட் டிரைவ் பண்ணுங்க. நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். பாய்.